எல்லாரோட பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி சினிமா அப்படி இருக்குது. அதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஐஸ்வரி சார் இருக்கட்டும், எனக்கு வாய்ப்பளித்த என்னோடய ஹீரோ. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 3-4 படம் என்னை கேட்டே இருந்தார், எப்படியா பண்ணணுன்ட்டு. ஒரு கட்டா கொஸ்டின் ஒரு படத்தை எனக்கு கொடுத்து ஒரு வெற்றி படத்தில் அவர் கூட சேர்ந்துருக்குது. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி டைரக்டர் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், என்னோடய டிஓபி பாஸ்கர், அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி அவர் இப்போ ஒர்க் பண்ணுறானு சூப்பர் நல்லா இருக்கும், கட்டா கொஸ்டின் 1 நல்லா இருந்துச்சு, 2 ஆல் தி பெஸ்ட்னு சொன்னேன். டேரக்டருக்கு உடனே உட்கார வச்சு என்னை கதை கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் இந்த படத்தை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கற்றுட்டு இருந்தேன். பெத்தின்னு ஒரு படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதுக்கு முன்னாடி வேறு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பெத்தி ஹிந்தி தெலுங்கு படத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்திருந்தேன், இந்த கட்டா கொஸ்டின் சம்மந்தப்பட்டது. அப்போ டைரக்டர் சொல்லும் போது நான் கரெக்டாக அதை காட்டும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி மாஸ்டர் எனக்காக ஒர்க் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுவோன்னாரு. ஸோ விஷால் சாரும் ரொம்ப கேட்டுறவங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டார். நான் அவர் ஐஸ்வரி சார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ண ஒரு 3-4 படம் வந்து ஆஃபீஸில் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ஒரு வெற்றி படத்தில் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா மேம் அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி மலையாளத்தில் வரதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 8 படம் கொடுத்தேன். ஸோ 2வது படமும் அவங்க கூட ஒரு 8 படம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் எங்கள் கூட உட்காந்து நான் இந்த செலிப்ரேட் பண்ணுறது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம்.